வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் எதிரொலியாக புதுச்சேரி துறைமுகத்தின் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்றது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. வடக்கு நோக்கி நகர்ந்தது நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுவடையும். 26ஆம் தேதி நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும் கேப் பாகா இடையே வங்காளதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் எதிரொலியாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடிபோதையில் ரகளை செய்த தட்டி கேட்ட டீ கடைக்காரரை கத்தியால் வெட்டிய போதை வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பஜனை மடத்து வீதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் புதுவை சட்டசபை பின்புறம் செஞ்சி சாலை ஜெயின்தால் வீதியில் ஜென் மாரக்கினி ஆலயம் செல்லும் வழியில் டீ கடை நடத்தி வருகிறார். இன்று காலை வழக்கம் போல் பிரபாகரன் டீ கடையை திறந்து வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது குடிபோதையில் வந்த ஒரு வாலிபர் அங்கிருந்த முதியோர்களிடம் தகராற்றில் ஈடுபட்டு ரகளை செய்தார். இதனை கண்டு பிரபாகரன் அந்த வாலிபரிடம் தட்டி கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த இந்த வாலிபர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பிரபாகரனை கழுத்தில் வெட்டினார். இதில் ரத்த வெள்ளத்தில் பிரபாகரன் மயங்கி சாய்ந்தார். இதனால் அங்கு திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அங்கிருந்தவர்கள் பிரபாகரனை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த தகவல் அறிந்த பெரிய கடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தால் அங்கு பதுக்கி இருந்த அந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் பெயர் குரு என்பதும் பிளாட்பாரத்தில் வசித்து வருபவர் என்பதும் தெரிய வந்தது. இவர் அப்பகுதியில் சிறு சிறு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டார். அதில் கிடைக்கும் பணத்தில் எந்நேரமும் மது குடித்து போதையில் திளைத்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. பயணத்தை ரத்து செய்வதற்கான தொகையை திரும்ப வழங்காமல் மெத்தன போக்கில் பணியாற்றிய தனியார் விமான நிறுவனத்தின் மீது பயணி தொடுத்த வழக்கில் நஷ்டஈடு வழங்க புதுச்சேரி மாவட்டத்தின் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி குயவர் பாளையத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் கடந்த 2018 சென்னையிலிருந்து பிரான்ஸ் நாட்டு தலைநகரம் பாரிஸில் செல்ல கத்தார் நாட்டு தனியார் விமானத்தில் செல்ல ரூபாய் 16,803 வங்கி மூலம் செலுத்தினார். அதன் அடிப்படையில் அவருக்கு டிக்கெட் வழங்கப்பட்டது. ஆனால் பயணத்துக்கு முன்னதாகவே அவர் தனது டிக்கெட்டை ரத்து செய்தார். தனது டிக்கெட்டுக்குரிய பணத்தில் பிடித்தம் போக மீதியை தருமாறு விமான நிறுவனத்துக்கு கடிதம் அனுப்பினார். அதன் அடிப்படையில் அவருக்கு ரூபாய் 11,173 அனுப்பி வைக்கப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் அந்த பணம் அவருக்கு வந்து சேரவில்லை என்பதை ஆதாரபூர்வமாக ஆறுமுகம் தெரிவித்த விமான நிறுவனம் ஏற்கவில்லை. இதையடுத்து தனக்கு சேர வேண்டிய தொகையுடன் நஷ்ட ஈடு வழங்க கோரி புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் ஆறுமுகம் மனு தாக்கல் செய்தார். ஆனால் விசாரணைக்கு விமானம் நிறுவனம் ஆஜராகவில்லை. இதையடுத்து ஆறுமுகத்தின் மனுவை ஆணைய தலைவர் முத்துவேல், உறுப்பினர் சுவிதா உள்ளிட்டோர் கொண்ட அமர்வு விசாரித்தது. இறுதியில் விமான நிறுவனம் கவனக்குறைவாக செயல்பட்ட சேவை குறைபாடுக்காக மனுதாரர் ஆறுமுகத்திற்கு விமான டிக்கெட்டின் மீது தொகை ரூபாய் 11,173 ஆண்டுக்கு 12% வட்டியுடன் வழங்கவும், சேவை குறைபாடு, முறையற்ற வர்த்தகம், மன உளைச்சல் உள்ளிட்டவற்றிற்கு நஷ்ட ஈடாக மனுதாரருக்கு ரூபாய் 50,000 வழங்க செல்லுக்காக ரூபாய் 10,000 வழங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டது. புதுச்சேரியில் செவிலியர்களின் கோரிக்கைகளை தொடர்பாக மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல இயக்குநரகத்தின் செவிலிய ஆலோசகர் தீபிகா சிசில் காக்காவை சுகாதார ஊழியர்கள் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். பெங்களூருவில் தீபிகா சிசிஎல் காக்காவை சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் கீதா, புதுச்சேரி அரசு செவிலிய அதிகாரிகள் சங்க தலைவர் சுனிலா குமாரி, பொதுச் செயலாளர் ஹரிதாஸ், பொருளாளர் பாக்கியவதி, அமைப்பு செயலாளர் கிறிஸ்டினா, சங்கீதா, நிர்வாகிகள் ஜெரால்ட், சியாமலா, சந்தானலட்சுமி, பொருளாளர் மணிவாணன், துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்பொழுது மிசோரம், ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் உள்ளது போல் செவிலியர்களுக்கான பதவிகளை மறுசீரமைப்பு செய்வது, செவிலியர்களுக்கென தனி இயக்குநரகம் மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர் பதவிகளை உருவாக்குவது குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டது.
கிளினிக்கல் கல்வி, பொது சுகாதாரம், தொடர்கல்வி மற்றும் பயிற்சி, ஆராய்ச்சி உள்ளிட்ட முக்கிய பணிகளை மேற்கொள்ள செவிலியர் துணை இயக்குநர்கள் பதவிகளை உருவாக்குவது, நர்சிங் அலவன்ஸ் புதிய சீருடை உருவாக்குவது, ANM ஆஷா ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது குறித்து கலந்துரையாடினர். இந்த கோரிக்கைகள் குறித்தும் அவற்றை நிறைவேற்றுவதில் தற்போதைய நிலை குறித்தும் விரிவான மனு அளிக்குமாறு தீபிகா சிசில் காக்கா கேட்டுக்கொண்டார். மனு மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்காகவும் உறுதியளித்தார். 2004ஆம் ஆண்டு ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்ட முதன்மை செவிலிய அதிகாரி மற்றும் துணை இயக்குநர் பதவிகளை திரும்ப பெற நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜான்சி நகர் பகுதியில் நடைபெற்று வரும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு ஆய்வு செய்து விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ஜான்சி வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பார்வையிட்டு பணிகளை விரைவாக தருமாகவும், மழை காலங்களில் சரியான முறையில் மழைநீர் வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைத்து புதிய சிமெண்ட் சாலை அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். கோரிமேடு பகுதிக்குட்பட்ட குருநகரில் டெங்கு ஒழிப்பு தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி நலவழித்துறை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம், கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் விளவக்கரை நகராட்சி சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் தீவிர டெங்கு ஒழிப்பு பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோரிமேடு பகுதிக்குட்பட்ட குருநகரில் டெங்கு ஒழிப்பு தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பிரச்சாரத்தில் சுகாதார ஆய்வாளர், நகராட்சி ஆய்வாளர், சுகாதார உதவியாளர் மற்றும் உழவர்கரை ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காரல் மார்க்சின் 206வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காரல் மார்க்சிஸ் 206வது பிறந்த ஆண்டு கருத்தரங்கம் முதலியார்பேட்டை கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்திற்கு மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு குழுமம் தலைவர் சுப்புராயன் MP கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த கருத்தரங்கில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில துணை செயலாளர் சேது செல்வம், மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, ரவி, அமுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ரவி நன்றி கூறினார். இதில் ஏராளமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சிந்தட்டிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உப்பளத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு இந்திரா நகர் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திரா காந்தி அரங்கில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் 7 கோடி செலவில் 400 மீட்டர் செயற்கை தடகள ஓடு பாதை அமைக்க அடிக்கல் நட்டினர். தொடர்ந்து சிந்தட்டிக் ஒட்டு பணிக்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து சிந்தட்டிக் டிராக் லேயர் கொண்டு வரப்பட்டது. ஆமை வேகத்தில் இப்பணி நடந்து வந்தது. ஒரு வழியாக அனைத்து பணிகளும் முடிந்தும் கூட விளையாட்டு வீரர்களுக்கு அர்ப்பணிக்காமல் வீணாக்கி வந்தது. இது குறித்து தினமலரில் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி படத்துடன் செய்தி வெளியான சூழ்நிலையில் தற்போது சிந்தட்டிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அடுத்த கட்டமாக மைதானத்திற்கு கிராஸ் பணியும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. விளையாட்டுத்துறை அதிகாரிகள் கூறும்பொழுது கொரோனா தொற்று காரணமாக பணி கிடப்பில் போடப்பட்டன. தற்போது அனைத்து பணிகளும் முழு வீச்சில் நடந்து வருகின்றது. மத்திய அரசை நேரடியாக கண்காணிப்பில் பணிகளை விரைவுபடுத்தி வருகின்றது. எனவே விரைவில் அனைத்து பணிகளும் முடிந்த பயன்பாட்டிற்கு வரும். முழுவதும் மத்திய அரசு நிதி பங்களிப்பில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திறப்பு விழா தேதியை மத்திய அரசு, மாநில அரசும் கலந்து பேசி இறுதி செய்து அறிவிக்கும் என்றார். கோவாவில் நடைபெறும் மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சிறப்பாக விளையாடி பதக்கங்களுடன் திரும்பிய சிறுவர் சிறுமியர் அணிக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அகில இந்திய அளவிலான இன்டர் ஜோனல் 14 வயதுக்குட்பட்ட மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கோவா மாநிலம் சர்ச்சோரியம் பகுதியில் நடைபெற்றது.
சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சிறுவர்கள் சிறுமியர்கள் பங்கு பெற்றனர். இதில் புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் சிறுவர்கள் சிறுமியர்கள் பங்கு பெற்ற இரு அணிகளும் சிறப்பாக விளையாடி வெள்ளி பதக்கத்தை வென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறுவர் மற்றும் சிறுமியரின் வெற்றி புதுச்சேரி மாநிலத்திற்கும் புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது. சிறப்பாக விளையாடி பதக்கங்களுடன் புதுவை திரும்பிய சிறுவர் சிறுமியர் அணிக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி சிறப்பான முறையில் பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அணி பயிற்சியாளர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். தொடர் வெற்றியை பதிவு செய்யும் புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ரத்தின பாண்டியனுக்கு பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் எழுந்ததில் உள்ள மணக்கோல விநாயகர் ஆலயம் 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் எழுந்ததில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்ற அருள்மிகு மணக்கோல விநாயகர் ஆலய 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று காலை பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்த தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு மறைந்த முன்னாள் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் துணைவியாரும் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், சென்னை கார்த்திகேயா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் திருமுருகன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் கலந்து கொண்ட அன்னதானம் வழங்கினர். இந்த விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வந்தனர். இன்று இரவு மணக்குள விநாயகர் திருமண கோலத்தில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. சமூக நீதியை வலியுறுத்தி சைக்கோ எனும் குறும்பட துவக்க விழா நிகழ்ச்சி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் நடைபெற்றது. ஸ்ரீ சக்தி சேவம் நாட்டியாலியா வழங்கும் சமூக நீதியை வலியுறுத்துகின்ற சைக்கோ எனும் குறும்பட துவக்க விழா நிகழ்ச்சி இன்று காலை சின்ன வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். குறும்பட படைப்பினை கிளாப் அடித்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் படத்தின் தயாரிப்பு குழும நிர்வாகி தெய்வ சுந்தரி, இயக்குனர் ஸ்ரீதர், தயாரிப்பாளர் தமிழ் பிரியன், ஒளிப்பதிவாளர் யுவராஜ், இசையமைப்பாளர் சுரேஷ், சரண் மற்றும் நடிகர் நடிகையர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.